கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மற்றும் பீம் போன்ற எந்த ஒரு யுபிஐ ஆப்கள் மூலமும் பரிவர்த்தனைகள் செய்தாலும் இனிமேல் அதற்கு கட்டணம் இருக்கப் போகிறது. 3000க்கு மேல் பணம் அனுப்பும்போது வணிகர் தள்ளுபடி விகிதம் பிடித்தம் செய்யப்பட இருக்கிறது. இதற்கான எம்டிஆர் பாலிசியை திருத்தம் செய்வதற்காக பிரதமர் அலுவலகம், பொருளாதார விவகாரத்துறை மற்றும் நிதி சேவைகள் துறை உள்ளடக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளது. யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் மூலம் ரூபாய் 3000க்கு மேல் பணம் அனுப்பினால் எம்டிஆர் சார்ஜ் விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்காக வணிக தள்ளுபடி விகித பாலிசியை திருத்த மத்திய அரசு ஆலோசனைக் கூட்டம் நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேங்குகள் மற்றும் யுபிஐ பரிவர்த்தனை சேவைகளை வழங்கும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் போன்ற பேமெண்ட் சர்வீசஸ் புரோவைடர்கள் ஆகியவற்றுக்கான உள்கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு செலவுகளை நிர்வகிக்க ஏதுவாக இந்த எம்டிஆர் சார்ஜ் கொண்டுவரப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதுபோக மலிவான யுபிஐ பரிவர்த்தனைகள் வழக்கம் போல கட்டணம் இல்லாமல் கிடைக்கும் என்று, பெரிய தொகை கொண்ட பரிவர்த்தனைகளுக்கு எம்டிஆர் சார்ஜ் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டணங்களுக்காக 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கொண்டுவரப்பட்ட ஜீரோ எம்டிஆர் பாலிசி ஆனது திருத்தம் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே எவ்வளவு கட்டணம் விதிக்கலாம், எப்போது அமலுக்கு கொண்டு வரலாம் என்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆனது கடந்த வாரமே பிரதமர் அலுவலகம், பொருளாதார விவகாரத்துறை மற்றும் நிதி சேவைகள் துறை ஆகியவற்றை உள்ளடக்கி முடிந்துள்ளது. 0.3% எம்டிஆர் சார்ஜ் விதிக்கலாம் என்று இந்திய கொடுப்பனவு கழகம் பரிந்துரைத்துள்ளது. இது யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது. ஏற்கனவே கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டு பேமெண்ட்டுகளுக்கு இருக்கும் எம்டிஆர் சார்ஜை ஒப்பிடுகையில் இது குறைவாகவே இருக்கிறது. ஏனென்றால் கிரெடிட் மற்றும் டெபிட் பரிவர்த்தனைகளுக்கு முறையே 0.9% முதல் 2% வரையில் சார்ஜ் இருக்கிறது. இது கார்டுகளுக்கு பொறுத்து மாறக்கூடியது. இதேபோல யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கும் வர இருக்கிறது. இந்த எம்டிஆர் சார்ஜ் குறித்து பேங்குகள், ஃபின்டெக் நிறுவனங்கள் மற்றும் இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் ஆகியவற்றுடன் ஆலோசனை நடத்திய பிறகு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. இது 1 அல்லது 2 மாதங்களில் அறிவிப்பாக வெளியாக இருக்கிறது. எம்டிஆர் சார்ஜ் கொண்டு வர இருப்பதாக பல மாதங்களாகவே தகவல் வெளியாகி வருகின்றனர். கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரூபாய் 2000க்கு மேல் யுபிஐ பரிவர்த்தனை செய்தால் ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் செய்திகள் வெளியாகினர். ஆனால் மத்திய அரசு அதற்கு மறுப்பு தெரிவித்தது. யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு எம்டிஆர் சார்ஜ் வசூலிக்கப்படவில்லை என்பதால் அதற்கு ஜிஎஸ்டி கட்டணம் பொருந்தாது என்று தெரிவித்தது. இப்போது எம்டிஆர் சார்ஜ் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக செய்திகள் வந்துள்ளன. கடந்த மார்ச் மாதம் இந்திய கொடுப்பனவு கழகம் ஆனது யுபிஐ பரிவர்த்தனைக்கு எம்டிஆர் சார்ஜ் விதிக்குமாறு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியது இப்போது கவனிக்கப்படுகிறது.